ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூவும் நிலக்கடலையும் சேர்த்த ஒரு கிரேவி டைப்பில் ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இந்த புளிப்பு கூட்டுன்னு சொல்லலாம், அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லலாம். பட் எப்படியா இருந்தாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொடி அரைச்சி வச்சாச்சு, பொடி வறுத்து வச்சாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தாளிக்க வேண்டியதை பார்த்துருவோம். எண்ணெயில் சீரகம், கடுகு தாளிச்சுக்கோங்க. நல்ல கடுகுலாம் வெடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்ச நிலக்கடலையை சேர்த்தாச்சு. அதோட கூட வாழைப்பூவும் அதே மாதிரி கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம். வாழைப்பூவில் துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ புளி தண்ணியை இதோட விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே நிலக்கடலை வேக வைக்கும்போது, காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் நல்லா ஆறிருக்கு. அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த குழம்புக்கு இதுதான் பொடி. சொன்னேனே, இந்த பொடி போட்டு பண்ணும்போது தான் இந்த குழம்பு நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம தேவையான உப்பை போட்டுட்டு மஞ்சப்பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதோட கூட நம்ம அரைச்ச பொடியை போட்டுடலாம். அந்த பொடி கொதிக்கும் போது போடுறதுனால கட்டி தட்டும். கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்ற அளவுக்கு நல்லா நீங்கள் கலந்துடணும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம அரைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரே ஒரு தேங்காய் மூடியோட ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் தனியாக போட்டால் எடுத்து வச்சிடுறாங்க இல்லையா. ஸோ இதோட நம்ம அரைச்சி விட்டுட்டோம்னா டேஸ்ட்டும் ஆச்சு, வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுருவோம். தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை நல்லா அரைச்சி இந்த குழம்பு கொதிக்குது இல்லையா, அதில் சேர்த்துடுங்க. அரைச்சி விட்டதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சுருங்க. கிட்ட இருந்தீங்கன்னா மீடியமில் வைங்க. வேறு வேலைகள் பார்க்கும்போது நீங்கள் சிம்மில் வச்சுறது தான் பெட்டர். இல்லாட்டினா அடிப்பிடிச்சிடும். மிக்ஸி ஜார் அலம்பின தண்ணியும் அதில் விட்டுடலாம். நல்லா கலந்து சிம்லேயே கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததும் இறக்கிடலாம். இதோட ஹைலைட்டாக நான் உளுந்து வடை வச்சுருக்கேன். ஸோ அதை வறுத்து இதில் போட போகிறேன். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏற்கனவே உளுந்து வடை போட்டால் வத்த குழம்பு, பருப்பு குழம்புலாம் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த உளுந்து வடத்தை நல்லா எண்ணெயில் வறுத்து கொதிக்கும் போது இந்த குழம்புல போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம பாதியை கொதிக்கும் போது போட்டுடலாம். மீத பாதியை மேலே போட்டு வைக்கலாம். ஸோ இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து போட்டோன்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து இதில் போட்டாச்சு. இந்த உளுந்து வடை சேர்க்குறதுனால நல்ல ஒரு மணமாக இருக்கும் நம்மளோட சாம்பார். ஸோ நம்மளோட வாழைப்பூ நிலக்கடலை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொதிக்க விட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த அளவு போதும். இதுவே
ஆறிட்டா திக்காயிடும். ஸோ மிளகு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னா செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ உடம்புக்கு நல்லதான ஒரு வாழைப்பூவை டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சாச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வள்ளிபாலன் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே சார்.